3, 2, 1 私の名はキライヨシカゲ、年齢33歳。That fuck 'em up. வெல்கம் டு வெஸ்டர்ன் ஒட்டாகூஸ். போன வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் இந்த தடவை. ஏன்னா மாசம் கணக்காச்சு. ஆமாம், இன்னொரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம பிளான் பண்ணுறதுனால ஷூட் பண்ணி ரெடியாக இருக்குது. அது வந்து மொத்தமாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பிளான் பண்ணிட்டு ஷூட் பண்ணி ரெடியாக இருக்குது. பட் மொத்தமாக எல்லாத்தையும் கரெக்டான டைமில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கனால சரி அதை விடுங்க, அதை நம்ம தனியாக ரிலீஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து பாயந்தேரான் ரிலீஸ் ஆச்சு. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம கூட வந்து தமிழ் அனிமேஸ் கோப்ரோ இருக்காரு. வீடியோ அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வீடியோல வருவோம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய எடுத்திருக்கேன், வெளியே வர எடுத்து நீங்களே பாத்துக்கிறது பேர் வர்றது இல்ல ப்ரோ. நீங்க வந்து எடுத்து பாக்குறது சை நல்லா எல்லாத்தையும். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி ரொம்ப அவசரம், முன்னாடியே பண்ண வேண்டிய ஒரு வீடியோ. பட் இப்போ ஏன் பண்றான்னா வந்து நம்மளோட இந்த மூவி நான் மட்டும் அதுல நாம என்ன பண்ணோன்றது இருக்குது. ஸோ இந்த மூவி பாய் அண்ட் த ஹெரான் வந்து ஆஸ்கர் வின்னிங் மூவி. ஹயாவோ மியாசாக்கியுடைய கிப்லி படமான பாய் அண்ட் த ஹெரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருடங்கள் கழித்து இந்தியாவில் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் இன்டர்வல்ல. எப்பயுமே வந்து ஒரு அனிமே மூவி ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு சரி போ அப்படின்னு விடுவாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் இன்டர்வல்லே வந்து வந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி வாங்கினது ஷார்ட் இன்டர்வலா தெரிஞ்சிருக்கும். பட் நடுவுல டீமன் ஸ்லேயர் இன்னும் சீக்கிரமா வந்தனால நம்மளுக்கு இது கொஞ்சம் டிலேவா தெரிஞ்சிருச்சு. ஆசிரா ட்ரைனிங்கா இருக்கணும், ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு. டீமன் ஸ்லேயர் வருதுன்னா கிரன்ச்சிரல்ல வரணும். பட் இந்த மூவி வந்து வார்னர் பர்ஸ் வந்துச்சு. எனக்கே அது கேட்கும் போது ஆச்சரியம் இருந்துச்சு. எனக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்க ஏதாவது காஸ்பிளே இல்லாத மாதிரி பண்ணணும் போது நான் யோசிச்சேன். மோஸ்ட்லி வந்து கிப்லி மூவிஸ்ல வந்து சிம்பிள் காஸ்பிளேஸ் தான். கேரக்டர்ஸ் ரொம்ப எல்லாம் இது பண்ணுவோம். ஒண்ணு ரொம்ப சிம்பிளா இருக்கும், இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இருக்கும். ஆமா, இப்போ டோட்டோரோ கேரக்டர் போட்டா மொத்தமா பாடி சூட் செய்யற மாதிரி இருக்கும். இல்ல நார்மல் கேரக்டர்னா நார்மல் சட்டை பேண்ட் போட்டு நார்மலா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, ரொம்ப நார்மலா இருக்கும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு கிப்லி பொறுத்த வரைக்கும். சரி, நாம 2வது எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டுன்னு அந்த மூவில ஹெரான் அங்கதான் ப்ரோ வந்து தன்னோட மாஸ்டர் பிளான். ஆமா, ஆக்சுவல் பிளான் வந்து டோட்டோரோ செய்யறது தான் ஆக்சுவல் பிளான். பட் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து டைம் இல்ல. மும்பை காமிகன் போயிட்டு வந்து ஒரு 2 நாள்லயே வந்து இந்த மாதிரி டேட் வந்துச்சு, இதான் டேட்னு 10 நாள் தான் இருக்கு. அதே 10 நாள் எப்பறம் நான் டோட்டோரோ பண்ணுன்ற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் நிறுத்தி வச்சுச்சு. இது கொஞ்சம் நம்மளோட ரோபாட்டிக் நாலேஜ் அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த ஹெரான மூமெண்டோட கொடுத்தா நல்லா இருக்கும். சும்மா நம்ம ஸ்டாச்சுவா நிக்க வைக்கிறது வந்து நோ யூஸ். அதுக்கு நம்ம சும்மா கார்ட் பண்ணி நிக்க வச்சிடலாம். ஏன்னா நம்ம கேட்கும் போது காஸ்ட்பே வர மாட்டேன்றாங்க. அவங்க கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, மனுஷன் எதிர்பார்த்தது போதுன்ற மாதிரி நம்ம அந்த பக்கம் போய் ஹெரான் வந்து அந்த ஒரு நெக் மூமெண்ட் ஹெட் மூமெண்ட் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் சர்வா வச்சு பண்ணேன். நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல இது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் இது. பட் இங்க டாஸ்க் என்னன்னா வந்து இதுக்கு நான் செலவு பண்ண காஸ்ட் வந்து நான் அப்புறமா கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. இவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க, டிக்கெட் கூட காசு கொடுக்கல, நம்மளே போனதுதான் அது. அதுக்கு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஜஸ்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட். ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி ஆனஸ்ட் ரியாக்ஷன் ஏன்னா வந்து அனிமே அந்த மூவி பார்க்க வந்தவங்க வந்து அது நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா அவங்க மூவி போற ஃபோக்கஸ்ல இருந்தாங்க. ஸோ அவங்க மூவிக்குள்ள போயிட்டாங்க. அங்க ஆக்சுவலி என்ஜாய் பண்ண அந்த ஹெரான் ஆக்சுவலி என்ஜாய் பண்ணது யாருன்னா வந்து வேற படம் பார்க்க வந்தவங்க தான் அதை என்ஜாய். கிட்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க, வேற ஒரு படத்துக்கு போக வந்தவங்க வந்து கிட்ஸ் இது வந்து பார்க்கும் போது பக்கத்துல வந்து அரண்மனை போட்டு பேனர்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அந்த பக்கம் தமன்னா போஸ்டர் நம்ம ஹெரான் பீட் பண்ணிச்சு. அதே ரொம்ப இது எவ்வளவு பெரிய வெற்றி. தமிழ்நாட்டுல தமன்னா போஸ்டர் பக்கத்துல நீங்க ஹெரானை வச்சு நீங்க இது பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய வெற்றி தெரியுமா? ஆமா, அங்க வந்து அட்லீஸ்ட் அப்படி ஒரு படம் இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா கொடுத்துருந்தாங்க. நாம ஹெரான் வச்சிருந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. அது ஹெரான் விட தனியா நின்றுகிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி 2 பேர் நின்று இருக்காங்க. எல்லாரும் என்ன இது, என்ன படத்துக்கு இது மாதிரி அனிமே படம் ஒன்று இருக்கு. சில பேருக்கு அனிமே என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அது வந்து நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. படம் அவங்களே வந்து கேட்கறாங்கல்ல, சந்தோஷம். அதுல ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆன்டி வந்தாங்க. அவங்களே வந்துட்டு இது அனிமே தானே ரொம்ப நாள் பழக்கப்பட்ட மாதிரி. ஆமா, என் பையன் அனிமே பார்ப்பான். என்ன அனிமே பார்ப்பான்? ஒன் பீஸ். நாங்க எனக்கு அடையே இல்ல, யுவர் சன் இஸ் இன் தி ரைட் பாத். அவங்க போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் சன் காமிச்சிருந்தாங்க போல. அவங்க வந்து அப்புறம் நான் வரலையே மிஸ் பண்ணதை சொல்லிட்டு போயிருந்தாங்க. சந்தோஷம். எனக்கு என்ன வருத்தம்னா இது நான் பண்ணதே அனிமே ஆடியன்ஸ்க்காக தான். அவனுக்கு யாருமே
கூட என்ஜாய் பண்ணதே வந்து ஐ அம் ஹாப்பி. அதான் முக்கியமான மேட்டரை விட்டுட்டோம். இந்த குரூப் வாட்ச் எல்லாம் பண்றாங்கல்ல, இப்போ நம்மளுக்கு தெரியுது நம்ம போறோம் நம்ம பண்றோம் எல்லாம் ஓகே. பட் எல்லாருமே குரூப் வாட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்றது? ஏன்னா சென்னையில நடக்குது. ஆனா அதுக்குன்னு ஒரு சீக்ரெட் சொசைட்டி மாதிரி வச்சு நீங்களே போய்க்கிறீங்க. அப்படிலாம் இல்ல, நாங்கெல்லாம் பார்க்க முடியல அப்படி நான் சொல்லல, சொல்லுவாங்கன்னு சொன்னேன். இல்ல ஜெனரலி எப்படி நடக்குது எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேக்குறாங்கல்ல. நிறைய கிளப்ஸ் இருக்கு, அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலி அதான் பிரச்சனையே. ஒரு கிளப் இருந்தா இந்த கிளப் போங்க அப்படின்னு சொல்லலாம். பட் சென்னைக்குள்ளேயே வந்து 3-4 கிளப் இருக்கு. இப்போ ரீசெண்டா தான் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லை. இதுக்கு முன்னால சில பல பிரச்சனைகள் இருந்துச்சு, நாமளும் அந்த பிரச்சனைகள் உள்ள இருந்தோம். பட் இப்போ அதெல்லாமே சார்ட் அவுட் ஆயிட்டு பிரச்சனைகள் தானே. ஆமா, இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே சார்ட் அவுட் ஆயிட்டு எல்லா கிளப்ஸும் ஒன்னாவே சேர்ந்து பண்றாங்க. ஸோ எந்த கிளப்ல நீங்க சேர்ந்தாலுமே நீங்க உங்களுக்கு குரூப் வாட்ச்க்கான ஆப்ஷன் வருது சென்னையில. அதாவது நம்ம சென்னையில எந்த குரூப்ல போகலாம்? சென்னையில வந்து இப்போதைக்கு வந்து அகைன் இந்த மூவி ஸ்கிரீனிங் அதெல்லாம் ஹேண்டில் பண்றது அனிசிங்க்ன்ற அவங்க தான் இப்போதைக்கு. அனிசிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப். எஸ், அவங்க சென்னையில பண்றாங்க. சென்னை மட்டும் இல்ல, மற்ற ஸ்டேட் கிளப்ஸ் கூடயும் ஃபோக்கஸ்ல இதுல ஜாயின்ட்ல இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத், மும்பைன்னு சொல்லிட்டு எல்லாம். தமிழ்நாட்டுல சென்னையில மெயினா பண்ற குரூப் வந்து அனிசிங்க் தான் பண்றாங்க. எஸ், ஹெல்ப் தனியாலாம் இல்லை, எல்லாம் சேர்ந்து தான் பண்றாங்க. பட் அகைன் மெயின் ஃபோக்கஸ் டிக்கெட்ஸ், இந்த ஸ்கிரீனிங் டைம் அரேஞ்ச் பண்றது, இது பேசுறது, இது எல்லாமே வந்து அனிசிங். ஸோ சென்னையில நீங்க இருக்கீங்க, அனிமே குரூப் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த குரூப்ல இருந்து சேர்ந்து நீங்க அவங்க ஒரு கூகுள் ஃபார்மை கொடுப்பாங்க. நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்துடும். எத்தனை பேர் உள்ள வரீங்க, எத்தனை பேர் வர போறாங்க, நம்பர்ஸ்க்காக கூகுள் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. ஆமா, ஆனா டிஸ்க்ளைமர், நீங்களே இருந்து பார்த்து உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணி, அப்புறம் இவன் தான் நான் சேர்ந்துட்டு சொல்லக்கூடாது. நாங்க திஸ் இஸ் நாட் a sponsor guys. ஆமா, இது யாருக்கும் எதுவும் நாங்க யாரும் சொல்லி எதுவுமே பண்ணல. இது நாங்களா எங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பை நாங்க சொல்றோம். ஆமா, ஏன்னா எப்பயுமே போயிட்டு வந்துட்ட பிறகு ஏன் சொல்லவே இல்லை, உங்களுக்கு சொல்லிருக்கலாம், இருக்கேப்பா குரூப்னு எங்களுக்கு தெரியாது. இவங்க கூட எல்லாம் எப்படி சேர்ந்து பாக்குறது? ஏன்னா நான் தனியா அனிமே படத்துக்கு போனப்போ கூட, நான் லாஸ்ட் டைம் நான் கடைசியா எப்போ நான் ஜுட்சு கைசன் 0 போனப்போ கூட தனியா வந்திருந்த சில பேர்லாம் எப்படி குரூப்பாலாம் வராங்களே ப்ரோ, எப்படி ப்ரோ வராங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் இப்போ வீடியோஸ் பண்ணாதனால என்னால் சொல்ல முடியல, இப்போ பண்றதுனால நான் சொல்றேன். ஸோ இப்போ சுச்சுவேஷன் ஆக்சுவலி கரெக்டாக இருக்கு. முன்னனா வந்து நீங்க எந்த குரூப் ஒரு பர்டிகுலர் கிளப்பை சொல்லி அந்த பர்டிகுலர் கிளப் வந்து அவங்களுக்கு ஒரு டைம் அண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி போயிருக்கோம். இப்போ என்னன்னா வந்து எல்லாம் சேர்ந்து பண்றதுனால இப்போ ஆப்வியஸ்லி ஒரே டைம் ஒரே ஷெடியூல தான் போறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். அதை விட எந்த கன்ஃபியூஷன் ப்ராப்ளம் இருக்காது, ஒரே கூட்டமா போகும். இஃப் யூ கைஸ் வாண்ட் தட், அந்த வாட்ஸ்அப் குரூப்போ ஏதோ ஒரு குரூப்போட லிங்க் நாங்கள் கீழே போடுறோம். வாட்ஸ்அப் குரூப் தானே? எஸ், வாட்ஸ்அப் குரூப். அது அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இல்லை, வாட்ஸ்அப் குரூப்பே கொடுக்கும். வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டாகிராம்ல அனிசிங்க்னு இருக்கு. இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ஃபாலோ யூ கேன் ஃபாலோ. பட் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணி இஃப் யூ வாண்ட் இட் நீங்க அதை போய்க்கலாம். பட் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னையில இருக்கவங்களுக்கு அனிசிங்க் ஓகே. இப்போ நான் இப்போதைக்கு சென்னையில இல்லை, நீங்க சென்னைக்கு பக்கத்துல இருக்கீங்க போயிடுறீங்க. நான் இப்போ சென்னையில இல்லை, எனக்கு மதுரையில தான் பக்கத்துல இருக்குன்னா நான் எங்க போறேன் மதுரை கிளப் அப்படின்ற கேள்வி வரும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மதுரை அனிமே கிளப் 3 கிளப்ஸ் வந்து சிக்னிஃபிகண்டா இருக்கு. ஒன்னு மதுரை அனிமே கிளப், இன்னொன்னு கோயம்புத்தூர், அகைன் ஆப்வியஸ்லி மதுரை அனிமே. இந்த 3 மேஜர் சிட்டிஸ்லயுமே இருக்கு. நீங்க அங்க இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்தாலும் சரி, யூ கேன் கான்டாக்ட் த அனிமே கிளப். அங்க குரூப் வாட்ச் கண்டிப்பா எல்லா படம் வந்தாலும் அந்த வீக்கெண்ட்ஸ்லயோ இல்லை எல்லாத்துலயுமே ஒரு குரூப் வாட்ச் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த குரூப் வாட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா இது பண்ணிக்கலாம். உங்க ஊர்ல கிளப் இல்லைனாலும் நீங்க ஒரு கிளப்பை கிரியேட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு இதே பிவிஆர் ஸ்கிரீனிங் அதை கூட நீங்க பண்ணலாம். இது சரியான ஐடியா. திஸ் இஸ் டு இதுக்கு கம்யூனிட்டி இது பண்றதுக்கு தானே. இப்போ ஆமா, ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் ஓபன்ல இருக்கு. ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அகைன் இப்போ நான் வேலூர்ல இருக்கேன். வேலூர்ல ஒரு வேலூர் அனிமே கிளப் இருந்துச்சுன்னா, இந்த சென்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரீனிங் வேணும்னா நியரஸ்ட் பிவிஆர் இருக்கு இல்லைங்களா, நாம அங்க ரிக்வெஸ்ட் பண்ணோம். நம்பர்ஸ் தான் எண்ட் ஆஃப் தி டே, நம்பர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ ஆனா அது மாதிரி இவ்வளவு பேர் நாங்க பார்க்க ரெடியா இருக்கோம். ஸோ இஃப் யூ டூ திஸ் நாங்க இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி நீங்க சொல்லலாம். பட் அதுக்கு நம்பரா அங்க கிளப் இருக்கணும். வெறும் 10 பேருக்காகலாம் யாரும் மாட்டேன். ஸோ நம்பரும் கிளப் இருக்கணும். ஒன்ஸ் கிளப் இருந்துச்சுன்னா நாம அதையே ஒரு பெட்டிஷனை கூட அப்ளை பண்ணி பிவிஆர் கிட்ட மேபி ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் அந்த வீக்கெண்ட்ல மட்டும் கூட பண்ண வைக்கலாம். பட் அகைன் நமக்கு நம்பர்ஸ் வேணும். ஸோ உங்க ஊர்ல கிளப் இல்லைன்ற பட்சத்துல உங்க கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை நியரஸ்ட் கிளப் எங்க இருக்கோ அங்க ரீச் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இது எப்பயுமே வந்து bringing together the people of communityன்ற மாதிரி தான்றனால you can always do that. அது எப்பயுமே அந்த ஆப்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஆமா, இப்போ ஏதோ சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு மாதிரி எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இந்த விண்ட கொஞ்சம் கேட்ச் பண்ணிட்டு எல்லாமே சுகமா நல்லா இருக்கும். ஆமா, எப்போ மாறனே தெரியாது. அது இப்படி இருக்கிறது நல்லது. இப்படி இருக்கிறது தான் நம்மளுக்கும் இப்படி இருக்கலாம் தான் தோணுது. பட் அது எப்போ என்ன பட் தெரியும், அப்படியே போச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு. ஒன் பீஸ் மாதிரி ஒரு மேலே கீழே கடலுக்குள்ள பட் அடி ஆவாதுன்னு நினைக்கும் நம்புவோம். ஏன்னா இப்போ ஒரு வழி இல்லை, எல்லாருமே ஒன்று சேர்ந்தது காரணமும் அதுதான்.
தனித்தனியா போய் ஒரு ஸோ ப்ராஜெக்ட். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து அடுத்தே ஒரு படம் வருது. இப்போ இது வருதுன்னா அடுத்து ஹைக்யூ படம் ஒன்று வருது. எஸ் அந்த ஹைக்யூ படத்துக்கே கூட நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த படத்துக்கு நீங்கள் போகணுன்னாலும் இந்த குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை எது வேணா யூ கேன் டூ தட். ஆக்சுவலி ஹைக்கு படத்துக்கே ஏதோ ஆக்டிவிட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர் அப்ரோச் பண்ணுங்க, இல்ல மதுரை. அதுவும் இல்லாமல் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ குரூப் வாட்ச். நீங்கள் போகிறோம் படம் பார்த்தோம் வந்தோன்ற மாதிரி இருக்காது. நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது ஒரு காஸ்பிளே விஷயமோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டோ ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ நம்ம தமிழ் என்எம்எஸ்ஏ ப்ரோ ராகுல் ப்ரோ எப்படி ஹெரான் எடுத்துகிட்டு போய் வச்சாரோ அது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும் அந்த இடத்துல. ஆமா, அகைன் ஒரு கெட் டுகெதர் கேதரிங் மாதிரி தான். நம்ம அனிமே பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து எப்படி சொல்றது, வி ஒன்ட் டச் கிராஸ், வீட்டுக்குள்ளே இருப்போன்றது தான் எல்லாருமே இது பண்ணுவாங்க. இவ்வளோ பேர் இருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் கூட்டமாக வந்து எல்லாருமே சோசியலைஸ் பண்ணுற இடம் அந்த இடமா இருக்கும். அகைன் அதனால சோசியலைஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ஈவெண்ட்டோ ஏதோ ஒன்று நடக்கும். ஆமா, நம்ம நம்பர்ஸ் காட்டும் போது தான் வந்து நமக்கு தேவையானது கொடுப்பாங்க. பிவிஆருக்குமே வந்து நம்பர்ஸ் காட்டினீங்கன்னா தான் வந்து ஓகே உங்க ஊர்லயும் போடலாம், இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம காட்டணும்னா இன்னும் நிறைய அனிமே படம் ரிலீஸ் ஆகும், இன்னும் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும். பிவிஆரோ வார்னர் ப்ரோஸோ ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ஆஸ் அ கம்யூனிட்டி வி ஹேவ் டு டூ திஸ். ஸோ இந்த வீடியோ போய் ஒரு கிளப்புக்குள்ள போய் சேருங்க, அனிமே கிளப்புக்குள்ள போய் சேருங்க, அங்கேருந்து குரூப் ஆச்சு. ஆமாம், ஒன்று கிளப் சேருங்க, இல்லை உங்கள் ஏரியாவில் கிளப் இல்லைன்னா கிளப் ஓப்பன் பண்ணுங்க, இல்லை பக்கத்தில் உள்ள கிளப்பில் போய் சேருங்க. நம்ம வந்து இந்த கம்யூனிட்டி எல்லாரும் ஒன்றாகணும், இதெல்லாம் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா இருக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது, சட்டப்பட்டு என்ன பண்ண போகிறோம், அனிமே தானே பார்க்குறோம். இங்கே வந்து இது போட்டு மை ஹீரோ அகாடமி ஜாலியாக போக அனிமே படம் பார்த்துட்டு ஜாலியாக சோஷியலைஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு வர வேண்டியது தானே. எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு டிஸ்கஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரேன். குரூப் வாட்ச் போகிறவங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம 20 நிமிஷமாக பேசுகிறோம்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்குவோம். எந்த மாதிரி முடிக்கலாம், எந்த மாதிரி நெக்ஸ்ட் குரூப் வாட்ச் சந்திப்போம். அப்படின்ட்ட படம் முடிக்காதீங்க. ஸோ அதனால ஹைக்யூ இருக்கு, ஹைக்யூ படம் மாதிரி அடுத்து சில படங்கள் வருது. ஹைக்யூ உங்களால் முடியலனாலும் அடுத்த படங்களுக்கு குரூப்பில் சேரலாம், குரூப்பில் இதெல்லாம் பண்ணலாம். இந்த வீடியோ எதுக்குன்னா பயம் நேரான குரூப் வாட்ச் ஒன்று நடந்துச்சு. இந்த குரூப் வாட்சில் நீங்கள் சேர முடியலன்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த குரூப் வாட்சில் எப்படி சேரலாம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சென்னையில் மட்டும் கிடையாது, மதுரை கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து சோஷியலைஸ் பண்ணுங்கள், ப்ளீஸ் டச் கிராஸ் கைஸ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால இது ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால இதோட முடிச்சுக்குவோம். அடுத்து ஒரு சீரீஸ்க்கு வேற. அந்த சீரீஸ் வந்து ஃபுல்லி எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ ஒரு ஓப்பன் மைண்டோட பாருங்க. ஆமாம், எஸ், அதில் உங்களுக்கும் பெனிஃபிட். ஓப்பன் மைண்டோட பாருங்க. ஒரு நம்ம ஊரில் இது வரைக்கும் அந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருக்குது, அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலான்னு ஒரு சீரீஸாக அதை பண்ணலான்னு இருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். நீங்கள் வந்து குரூப் வாட்ச்க்காக தான் இந்த வீடியோ. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி குரூப் வாட்ச்க்காக நீங்கள் போகிறீங்க பார்க்குறீங்கன்னா வி ஹாவ் டு கைட் யூ அப்படின்ற மாதிரி தான். இது யார் சொல்லி நாங்கள் பண்ணல, இது நாங்களாம் எங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ் பேரை மட்டும் சொல்கிறோம். யூ வாண்ட் டு டூ இட் யூ கேன் டூ இட், இல்லைனா அது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் இஷ்டம் தான். நாங்கள் யாரையும் எதுவும் சொல்லலை. ஸோ எஸ், நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஸ்க்ளைமர், இது உங்களோட சொந்த விருப்பத்தோட போங்க. நாங்க சொன்னோம்லாம் போவோம். திரும்பவும் அதை தான் சொல்றோம். டிஸ்க்ளைமர் ஒரு தடவை தான் போடுவாங்க. நாங்க வீடியோ ஃபுல்லா டிஸ்க்ளைமர் தான் போடுறோம். ஏன்னா இது நீங்களா போய் லிங்க் போடுறது எங்களோட பொறுப்பு. இல்ல ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி பாருங்க. முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் குரூப் அப்சர்வ் பண்ணுங்க. உங்க வைப்ல இருக்காங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க. இல்ல டிக்கெட் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிக்கெட் சேர்த்து போட்டு ஒண்ணா போயிட்டு வாங்க. அதான் குரூப் லிங்க் போடுறது எங்களோட பொறுப்பு. அந்த லிங்க்ல நீங்க போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. வேற அதுவும் நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி. இது ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம இது மட்டும் ஆட் பண்ணி ஒரு படம் ஒன்று வந்துச்சு பாஸ்கெட் பால் பத்தி. எஸ், பாஸ்கெட் பால் பத்தி. இது ஸ்லாம் டங்கா? ஆமா ஆமா. அந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ நான் போறேன் ஃப்ரைடே போயிட்டாரு. 2 பேருக்கா படத்தை வச்சு இந்த கவுண்டமணி காமெடியில் வரும் இல்ல, எல்லாரும் அமைதியா இருக்கும், அவர் மட்டும் சூப்பர் அப்படின்னு கை தட்டு, அந்த மாதிரி கை தட்டு. ஆமா, அந்த மாதிரி போவானா. அது மாதிரி நீங்க ரொம்ப அங்கேயும் போய் ஏன் தனிமையா நீங்க ஃபீல் பண்ணணும்? குரூப்போட போனீங்கன்னா அங்க போய் ஜாலியா இருக்கலாம், அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து கத்துவானுங்க, எல்லாரும் சேர்ந்து செகண்ட்ல அந்த பாயிண்ட முடிச்சிருக்கலாம். நாங்க தான் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கோம், அது எதுவும் பண்ண முடியாது. லாஸ்ட்ல இது போட்டுருவோம். பை. So signing off from you is Raghav and Rahul. Yes, Rahul, the mastermind behind everything அப்படின்னு சொல்லிட்டு ஐசன் சோஸ்கே. Bye guys, see you. ஐசன் சோஸ்கே அவரங்க வந்தாரு, அவர்தாங்க மாஸ்டர் மைண்டா. Okay, the best. So see you again in the next video. Tata, bye.